ஹலோ எவ்ரிவான். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டாதனால இன்றைக்கி வந்து பிரியாணி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து குக்கர் ரெடியாகி வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் உங்களுக்கு பிடிக்கலன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் இதிலே வந்து கோரியண்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஒரு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் ஆனியன். அதுக்கப்புறம் இதிலே வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 2 சில்லியை வந்து நீளமாக வெட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு உப்பு சேருங்க. சேர்த்துட்டு அதிலே வந்து ஒரு தக்காளி நாங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு அரிசிக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கறி மசாலா நாங்கள் வீட்டிலே பண்ணுது, அதையும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே டர்மரிக் பவுடரும் அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி தக்காளி நல்லா மைய பேஸ்ட் மாதிரி வந்தோடனே இதிலே வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. இதிலே 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் 1.5 கப் அரிசிக்கு. அதுக்கப்புறம் மூடியை போட்டு ஒரு 2 விசில் வர விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க அரிசியை. அதை ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டு ஒரு 3 to 4 விசில் நல்லா வெந்துடும். செம்ம டேஸ்டான பிரியாணி ரெடி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.